வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று கர்நாடக மாநிலம் செல்கிறார். இந்த பயணத்தின்போது பெங்களூருவில் உள்ள KSR ரயில் நிலையத்தில் 3 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை அவர் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். 15,610 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள பெங்களூரு மெட்ரோவில் 3ஆம் கட்ட திட்டத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் ஆகியோர் இம்மாதம் 15ஆம் தேதி அலாஸ்காவில் சந்தித்து உக்ரைனில் நடக்கும் போர் குறித்து விவாதிக்க உள்ளனர். இந்த சந்திப்பிற்காக அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே எட்டப்பட்ட புரிதலை இந்தியா வரவேற்றுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைனில் நடந்து வரும் மோதலை முடிவுக்கு கொண்டு வரவும் அமைதிக்கான வாய்ப்புகளை வழிவகுக்கவும் இந்த சந்திப்பு உறுதியளிப்பதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி நாட்டின் சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நேற்று நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற இல்லந்தோறும் தேசிய கொடி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். கடந்த ஆண்டு புதுச்சேரியில் இறந்த 6 கொலையாளிகளிடம் இருந்து உறுப்புகள் பெறப்பட்டு 19 நோயாளிகளுக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. 54 உயிருள்ள உறுப்பு தானங்கள் புதுச்சேரி மாநில உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பின் கீழ் உள்ள மாற்று மருத்துவமனைகளில் செய்யப்பட்டது. இந்த உறுப்பு தான துறையின் சேவைகளை பாராட்டி புதுடெல்லியில் கடந்த 2ஆம் தேதி நடைபெற்ற 15வது இந்திய உறுப்பு தான தின நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேசத்திற்கான சிறந்த யூடி விருதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வழங்கினார். வளிமண்டல கீழடுக்கு மற்றும் மேலடுக்கு சுழற்சிகள் காரணமாக புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வரும் 14ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.